விஜய் வந்து தொடர்ந்து வந்து சொல்றாரு, "இங்க பாருங்க, இதுக்கப்புறம் வந்து நான் ஆக்ஷன் எடுத்தே தீருவேன். உங்க பையன் வந்து போணுமா, ஜெயிலுக்கு போணுமா, அப்படி இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க அவங்க எல்லாருமே. சரி வந்து யமுனா கிட்ட, "இப்பவும் நீ நம்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா உங்க மாமா வரமாட்டாரு. விஜய் வரவே சான்ஸே கிடையாது. அவர் மைண்ட்ல அந்த மாரி எண்ணமே கிடையாது. உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க மாட்டாரு." சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யமுனா வந்து, "இல்ல மாமா வருவாருன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராரு பசுபதி. பசுபதி வந்து, "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீ 2 பேரும்? ஓ! உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்னு இன்னும் நம்பிட்டு இருக்கியா? என்ன காவேரி, நீ உன் தங்கச்சிக்கு புத்திமதி சொல்றது இல்லையா? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நிவினோட அம்மா, அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா பத்தி உங்களுக்கே தெரியும்ல. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் கிடையாது. என் தங்கச்சிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல காவேரி. நீயும் நிவினும் விரும்புறீங்கன்னு சொன்னோனே என்ன பண்ணா? ம் எதுவுமே ஒத்துக்கல. அவளுக்கு உன்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த நிலைமையில உங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவ வந்து சம்மந்தியாக ஏத்துப்பாளா? அதே மாரி உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுத்துருவாளா அவ? இதெல்லாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்குறியா? என்ன சொல்றீங்க? நிவினோட அம்மா, அப்பா வந்துட்டுருக்காங்களா? ஆமா, நான் தான் வர வச்சேன். என் தங்கச்சியோட பையனுக்கு நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணுவீங்க. நான் சும்மா இருப்பேனா? அதான் அவங்கள வர வச்சேன். இப்போ நிவினோட வீட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. நிவின் அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல தங்கியிருக்கான்ல, அங்க தான் இருக்காங்க. அங்க விஜயும் இருக்காரு. விஜயா? அப்படின்னு ஆமா. அவரு நிவின எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடுறாரு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா, என் தங்கச்சி சொன்ன விஷயம் அப்படி அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி வந்து தவறான முடிவுக்கு போயிடுவேன்னு என் தங்கச்சி சொல்லிட்டா. அதனால கண்டிப்பா நிவின் வர சான்ஸே கிடையாது. அவங்க அம்மா உயிரா, உன் உயிரான்னு பார்க்கும்போது, உன்ன விரும்பவே விரும்பலையா அவன்? உன் உயிர் எப்படி பெரிய விஷயமா நினைப்பான்? அவங்க அம்மா உயிர் தான் அவனுக்கு முக்கியம். ஏன் உனக்கு தெரியாதா? அப்படின்னோனே அப்படியே உடைஞ்சு அழறாங்க யமுனா. யமுனாவ சமாதானப்படுத்த முடியாம காவேரி வந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன் என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுத்துற? அப்படின்னோன, நானா கஷ்டப்படுத்துனேன்? உண்மைய சொன்னேம்மா. இதான் அங்க நடந்திருக்கு. விஜய் வந்து இப்ப வெறும் கையோடு தான் வருவாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்கேருந்து டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழிய பாருங்க. அவங்க யாரு? ரிஜிஸ்டரா? அச்சச்சோ! தேவையில்லாம இவங்களெல்லாம் ஏம்மா வர வைக்கிறீங்க? ஓ! விஜயோட வேலையா இது? இங்க பாருங்க, இந்த கல்யாணம்லாம் நடக்காது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அப்படின்னோன அவங்க அதிர்ச்சி அடையறாங்க. அடுத்து புரோகிதர் வந்து ஆல்ரெடி நான் நினச்சேம்மா கல்யாணம் நின்னு போயிடுவேன்னு. அதே மாரி நின்னுடுச்சா? சரிம்மா, நான் வேற வேலைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடையறாரு. விஜய பார்த்தோனே எல்லாருமே அதிர்ச்சி நிறுத்துறீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்றாரு விஜய். உடனே வந்து இவன் எப்படி இங்க வந்திருக்கான்? சரிப்பா, நீயே வந்து சொல்லிடு. நான் சொன்னேன் இவங்கள நம்பல. நீ சொல்லுப்பா, அப்பதான் நம்புவாங்க அப்படின்னோனே, என்ன மாமா நிவின் வரலைங்களா? அவ்வளோதானா? இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்காதா? 2வது வாட்டி நான் ஏமாந்துட்டேனான்னு சொல்லிட்டு அழறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க? பாவங்க என் தங்கச்சி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. நம்ம காவேரி, நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்கு இப்ப அழறீங்க? நிவின் வந்தாச்சு. மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? என்ன என்னங்க நீங்க மறுபடியும் இதே சொல்லி அவள கஷ்டப்படுத்துறீங்களா? அப்படின்னா, நான் உண்மைய தாம்மா சொல்றேன். என்ன பசு, நீ நினச்சது தான் உண்மை நினச்சிட்டு இருக்கியா? அதோட உண்மை ஒண்ணு இருக்கு பசு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அப்படின்னோனே, பார்த்தா வந்து நிவினோட அம்மா, அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து, "இப்ப நான் சொல்றத கேட்குறீங்களா? நிவினோட அம்மா, அப்பா வந்திருக்காங்களே, எங்க கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அதே மாரி வந்து நம்ம பொண்ணு பெத்தவங்களுக்கு நம்மளுக்கும் சம்மதம். இதுல இந்த பசு எதுக்கு நடந்துட்டுருக்காரு? பசு, உங்க சம்மதம் தேவையே இல்ல பசு. முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. வேணா இருங்க. ஏன்னா, எங்க வீட்டு மாப்பிள்ளையோட தாய் மாமனாச்சே நீங்க. அதனால நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணா ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீ என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி டென்ஷன் ஆயிடுறாரு. என்னம்மா தங்கச்சி இதெல்லாம்? அப்படின்னோனே, எனக்கு வேற வழி தெரியலண்ணே அப்படின்றாங்க. உடனே வந்து அதிர்ச்சியா பார்க்குறாரு. அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு சம்மதம் தானங்க? இப்ப வேணா இவரு முன்னாடியே சொல்லுங்க. அப்படின்னு, ஆமா எங்களுக்கு சம்மதம் தான் இந்த கல்யாணத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா, அப்பா சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே காவேரி சந்தோஷம் தாங்கவே முடியல. சரி, சரி டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து புரோகிதர் எல்லாம் போயிட போறாரு. நில்லுங்க புரோகிதரே, போயிடாதீங்க. கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து மணவரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. நிவின் வந்து அப்படியே வந்து காவேரியை பார்த்துட்டு போயிட்டு மாற்ற போகிறாரு. இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு பசுபதி. பசு, உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? எல்லாம் இந்த விஜய் நினச்சபடி தான் நடக்கும். இந்த விஜய் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டானா அதை முடிக்காமல் விடவே மாட்டான். அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே. அதுதான் இதுவும். நல்லா கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. முடிஞ்சா சாப்பாடும் நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு பார்த்து புரைக்கிறாரு. பசுபதி தாங்கவே முடியல. பசுபதியால நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நிவினும் வந்து யமுனா வந்து மணவரில் உட்காடுறாங்க. யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இங்க வந்து விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படிங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நடந்தது காவேரி, நான் அதான் சொன்னேன்ல, இந்த விஜய் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்துவான்னு சொல்லிட்டு, இப்போது என்ன நம்பலாம்ல அப்படின்னு ஒன்று நம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாங்க 2 பேரும். இதோட முடியுது.